ஹலோ எல்லாருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளாக வரலட்சுமி நோன்பு தான் கொண்டாட போகிறோம். லாஸ்ட் இயர் கொண்டாடி இருக்க மாட்டோம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால. அந்த டைமில் ஸ்டெயின் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அந்த டைமில் நான் கும்பிடல. அதுக்கு முந்தின வருஷம் சூப்பராகவே கொண்டாடி இருப்போம். இந்த வருஷம் பிளான் போடல நான். ஏன்னா மறந்து போச்சு வரலட்சுமி நோன்பு வரதே. திடீர்னு நேற்று தான் டக்குன்னு ஞாபகம் வந்தோன்னே சரி சிம்பிளாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். உங்ககிட்ட காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சிம்பிளாக பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. இந்த வரலட்சுமி நோன்பு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க. சூப்பராகவே சாமி கும்பிட்டுடலாம். சிம்பிளாகவே பண்ணலாம். இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாட போகிறோம். ஸோ ஏன்னா பிளானே இல்லைல்ல. ஸோ அதனால தான் வீட்டில் இருக்க பொருள் வச்சோம். கொஞ்சம் பொருள் தான் நம்ம கடையிலேருந்து வாங்க போகிறோம். அந்த கொஞ்சம் பொருளை நம்ம தினசரியாக யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான். சிம்பிளாகவே கொண்டாடிடலாம். உங்களுக்கு இவ்வளோ காசு வேணும் அவ்வளோ காசு வேணும்னா இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 200-300 இருந்தால் போதும். நீங்கள் சிம்பிளாக கொண்டாடிடலாம். ஸோ நீங்களும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் அந்த சாமியோட சிலைலாம் எப்படி செய்கிறேன் அப்படின்னு வீட்டிலே நம்ம சாமி சிலை பண்ணிடலாம். தேங்காய் இருந்தால் போதும், வீட்டிலே பண்ணிடலாம். அதுவும் இந்த வீடியோவில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னைக்கு உங்களால் கும்பிட முடியலனா கூட இந்த மாதிரி சிம்பிளாக அடுத்த வருஷம் கூட நீங்கள் நல்லபடியாகவே கும்பிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கான திங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் ஜாக்கெட் பிட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூவு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு வச்சு வளையல் வச்சு வச்சிடலாம். ஸோ நான் செட்டாக வச்சாச்சு. இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம சாமியை ரெடி பண்ண போகிறோம். இப்போ டேபிளில் தான் நான் தனியாக சாமியை வைக்க போகிறேன். அதுக்கு மேலே தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு அரிசி போட்டுக்கோங்க. அரிசி நல்லா தட்டு போட்டு அரிசியை நல்லா சமப்படுத்தி வச்சுட்டு சொம்பு இல்லைனா குடம் எடுத்துக்கலாம். குடம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ சொம்பு இருந்துச்சு, சொம்புலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சொம்பில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள் கிழங்கு இல்லைனா மஞ்சள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சள் கிழங்கு இருக்கும் பார்த்திங்களா, அது மஞ்சள் கட்டி இருக்கும் பார்த்திங்களா, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். கல்கண்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் மட்டும் போட்டுக்கிட்டு மா இலை இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வச்சிடலாம். இப்போ தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காவையும் நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசிக்கணும். ஃபுல்லாக தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து இப்படி மடித்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. மேலே இந்த மாதிரி, கீழே இலை மாதிரி வளைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துச்சா, இப்போ என்ன பண்ணுங்கள், தேங்காய் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு இப்போது இந்த கேப்பில் ஃபுல்லாக குங்குமம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குங்குமம் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு நம்ம சாமியோட ஃபேஸ் ரெடி பண்ணிடலாம். அண்டு நாமக்கட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி. மேலே நம்ம வச்சாச்சு. இப்போ ட்ரெஸ்ஸு மாதிரி நம்ம வேர் பண்ண போகிறோம். இப்போ நல்ல ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் பட்டுவோட சாரீ இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிளாத், சில்க்கு கிளாத் பிட்டு இருக்கும் பார்த்திங்களா, ஜாக்கெட் பிட், அந்த பிட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபீட்டாக மடிச்சுட்டு இப்படி கொண்டு இங்கே பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபீட் வந்துடும். ஸோ சூப்பராக நம்மளுக்கு ஃபீட்டும் வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. மேலே ஃப்ளவர் வச்சுக்கலாம். அழகாக மேலே ஃப்ளவர் வச்சு சுற்றி ஃப்ளவர் வச்சு இப்போ ஜுவல்ஸ் போட்டுக்கலாம். ஜுவல்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சாமியை சிம்பிளாக வீட்டிலே பண்ணிடலாம்.
இல்லைனா வந்து சாமி சிலை இந்த மாதிரி விற்கும், நம்மளுக்கு ஆன்லைனில் கூட இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கோயில் சைடுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே பக்கத்தில் கடைங்கள்லாம் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து இதை சேல் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு கோயிலில் பார்த்தேன், எனக்கு சரியாக அந்த கோயிலோட பேர் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலட்சுமி நோம்பு கும்பிடும்போது கூட சாமியை வச்சு கும்பிட்டுக்கலாம். நான் வந்து ஜுவல்ஸ்லாம் சாமிக்கு போட்டிருக்கேன். இந்த ஜுவல் செட் வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அந்த ஜுவல் செட்லாம் அழகாக போட்டிருக்கேன். நெக்லஸ்ஸு, லாங் நெக்லஸ்ஸு, கம்பல் போட்டிருக்கேன். நெத்திச்சுடி போட்டு அழகாக வச்சாச்சு. இந்த 2 சைடும் வந்து வளையல் வச்சுருக்கலாம். இந்த வளையல்லாம் வந்து நான் பாக்ஸாக வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ வந்து வளையல் வந்து வச்சாச்சு. சாமிக்கும் வளையல் வச்சாச்சு, எல்லாருக்கும் கொடுக்க போகிறவங்களுக்கும் வளையல் நம்ம வந்து வச்சாச்சு. வாசப்படியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சிம்பிளாக வந்து ஒரு கோலமும் போட்டாச்சு. சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. குட்டி குட்டி சிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு, காமாட்சி விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கான திங்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி வச்சாச்சு. அண்ட் பிரசாதம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா கேசரியும் சுண்டலும் தான் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் காரம். கேசரி, சுண்டலை. இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுடலாம். ஸோ வரவங்களுக்கெலாம் வந்து இப்போ நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். ஸோ அழகாக வந்து பிளேட்டில் வந்து வச்சுருக்கேன் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குற திங்ஸை. ஸோ அவங்க வந்து சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு மஞ்சள் குங்கல் வாங்கிட்டு இந்த பிளேட்டில் இருக்கிறது வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாகவே கொண்டாடலாம். இதுக்கு நிறைய காசு வேணும்னா இல்லை, காசு இல்லாத டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து கொண்டாடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா, சாமி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்ச பை.